ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக சேட்டை பண்ணிகிட்ருக்காரு. காலையில் அவங்க டேடியெலாம் வந்து கிளம்பிட்டார் ஆஃபீஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தார். அப்போ தான் நான் இதை பார்த்தேன். பாருங்கள், அந்த ரப்பர் பேண்ட் வந்து கீழே விழுந்திருக்கு. அதை கையில் எடுத்து வைக்க மாட்டாராம் சாரு, காலில் எடுத்து வச்சுட்ருக்கான். இந்த ஹேபிட் எப்படி வந்துச்சுன்னா என்கிட்ட இருந்து தான் அவனுக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பைனலில் ப்ராப்ளம் இருக்குது, டக்குன்னு குனிய முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இப்படி தான் எடுத்து வைப்பாங்களா பட்டு? கீழே கால் துடைக்கிற துணிலாம் அதெல்லாம் இருந்ததுன்னா நான் கால் வச்சு எடுப்பேன். ஸோ அதையே பண்ணிகிட்ருக்கான். அதெல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பொருள் வைக்க மாட்டான் உள்ள, எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டு ஒரே ஆட்டம் தான் சாரு. ஸோ அந்த கிளிப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து மம்மும் இருக்கா அதில், அதனால் அவர் சாப்பிட சொல்லி எடுத்துகிட்டு வராரு. ஓப்பன் பண்ண முடியலையா, ஸோ கொண்டு வந்து திறந்து தர சொல்கிறாரு. முடிச்சிட்ட பிறகு எழில வந்து நான் தூங்க வச்சுட்டேன். தூங்கின பிறகு அவர் வந்து எழுந்துக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-2:30 மணி இருக்கும். அப்போ தான் நானே வலுக்கட்டாயமாக எழுப்பினேன். அழ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டைவர்ட் பண்ணுறதுக்காக சும்மா ஃபோட்டோஸ் எடுத்தோம். எடுத்த பிறகு தான் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பித்தான். ஸோ அதை முடிச்சுட்டு வந்த பிறகு நான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டேன். சாப்பாடு ஊட்டி முடித்த பிறகு பாத்திரம்லாம் இருந்தது. ஸோ நிறைய பாத்திரம் இருந்தது, அதை கடகடன்னு தேய்ச்சி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவுற வேலை தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஸோ நிறைய பாத்திரம் இருந்தால் வந்துட்டு நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். பாத்திரம் ஃபுல்லாக எடுத்து வச்சு அலசிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பாத்திரம் தேய்ப்பேன். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஹேபிட் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். வீட்டை பொறுத்த வரைக்கும் மார்னிங்கே வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடும். காலையிலேயே வந்து நாங்கள் லஞ்ச் டிஃபன் எல்லாமே முடிச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலை தான் இருக்கும், துணி துவைக்கிறது அந்த மாதிரி. ஸோ எங்கள் அத்தை வந்து மார்னிங்கே வந்துட்டு சமையல்லாம் பண்ணிவிடுவாங்க. நான் வந்து மீதி இருக்க சின்ன சின்ன வேலை மட்டும் பார்ப்பேன். ஸோ அவங்களும் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் பாத்திரம் அதிகமாக இருந்தது. ஸோ எல்லா நாளும் இப்படி இருக்காது, முன்னாடியே தேய்ச்சி வச்சுருவோம். ஸோ ஒரு வழியாக வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடித்த பிறகு ஷிங்க் அப்படி தான் இருக்குது. ஸோ அங்கே இருந்த எல்லா பாத்திரமும் முடிஞ்சிச்சு. இது வந்து மாட்டுக்கு கஞ்சி தண்ணி வச்சுருக்கோம் அந்த கிண்ணத்தில். ஸோ அந்த ஸ்டாண்டில் தான் பாத்திரம் எல்லாத்தையும் அடுக்கி வைப்போம் எப்போவுமே. அதெல்லாம் முடிச்சுட்டு எழில வந்து குளிப்பாட்டியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5:30-6 இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைமு. ஸோ எழில் வந்து விளையாடிட்டு இருந்தார். அவருக்கு வந்து இந்த ஊஞ்சலில் உட்காந்து ஆடுறதை விட இப்போ இந்த மாதிரி உட்காந்து அந்த கிளிப்பை போட்டுட்டு அதை பிடிச்சி விளையாடிட்டு இருக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப நேரமாக அதே தான் பண்ணிகிட்டு இருந்தான். விடுறா அப்படின்னா கூட விட்டுட்டு வரல. ஸோ அதே தான் விளையாடிட்டு இருந்தான். ஸோ சாட்டர்டே அப்படிங்கிறதுனால அன்றைக்கி வந்துட்டு அவங்க அப்பா வந்து எப்போவுமே சீக்கிரம் வந்துடுவாங்க. ஸோ அவர் வர வரைக்குமே விளையாடிட்டு தான் இருந்தான். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்துட்டு அவர் ஒரு 2 திங்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தார் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும். அந்த ப்ராடக்ட்டும் டெலிவரி ஆயிருந்தது. ஸோ அவர் வந்த பிறகு நாங்கள் அதை ஓப்பன் பண்ணுவோம். இது என்ன அப்படின்னா வந்து அவருக்கு ஒரு பர்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம், ஒரு லெதர் பர்ஸ் தான்.
பியூர் லெதர் பர்ஸ் இது. ரொம்பவே நல்லா இருந்தது, ஸ்டைலிஷாகவும் இருந்துச்சு. ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 2000 போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் அவ்வளோக்கு வாங்கலை, கம்மியாக தான் வாங்கியிருந்தோம். ஸோ அது கூடவே வந்துட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு பிளேட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதுவும் ஆர்டர் போட்டிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஸ்டாண்டு வந்துட்டு ரொம்பவே நல்லா தான் இருந்தது. குவாலிட்டி வைஸ் கூட ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்பலாம் நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கப்புறம் டிட்டுக்கு வந்துட்டு நைட்டு சாப்பாடு கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ சும்மா கொஞ்சமாக வந்து முட்டை சாதம் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய வந்துட்டு நான் அதில் பூண்டு சேர்த்து தான் கொடுப்பேன். அதனால் நைட் டைமில் கொடுக்குறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தாராளமாக நம்ம 1 இயர்க்கு மேலே குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்கலாம் நைட்டில். ஸோ நிறைய பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நான் செஞ்சு கொடுப்பேன். கையோடு வந்துட்டு நான் சமைச்சு முடித்த உடனே அவனுக்கு சூடாக வந்து பரிமாறுவேன். ஏன்னா அவனுக்கு சூடாக இருந்தால் தான் பிடிக்கும். அப்போ தான் அவன் கொஞ்சமாவது சாப்பிடுவான். ஸோ அதனால் சூடாக நான் செஞ்சு முடித்த உடனே அவனுக்கு ஊட்டிட்டேன். ஸோ அவன் சாப்பிட்டு முடித்த பிறகு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்தது. ஸோ நான் அதை பார்க்க போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து விளாக் கண்டினியூ பண்ணல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.